இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் புரட்டாசி மாதம் பிறந்து முதல் சனிங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமையும் சங்கட சதுர்த்தியும் ஒன்றா வந்துக்குதுங்க. அதனால் நான் வந்து டக்குன்னு வந்து நம்ம குயிக்காக தழுவு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். 1 கப்பு நான் பச்சரிசி எடுத்துருக்குறேன். இது போட்டு நம்ம நல்லா கழுவிடலாங்க. இது 2 டைம் கழுவிட்டு எடுத்துடலாங்க. நான் 1 கப்பு தான் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், 2-3 முறை நல்லா கழுவிட்டேங்க. 1 கப்பு பச்சரிசி எடுத்துங்க. 1/2 கப்பு பாசிப்பருப்பு, இதுவும் நல்லா கழுவிட்டு அதே குக்கரில் போட்டுடலாங்க. பாருங்கள், குக்கரில் அரிசி போட்டேன். இப்போ பாசிப்பருப்பு கழுவிட்டு இதோடய போட்டுடலாம். நம்ம பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் நான் கழுவி குக்கரில் போட்டேங்க. இப்போ வந்து பச்சரிசி நம்ம வந்து 1 கப்பு எடுத்துருக்குறோங்க. பாசிப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துருக்குறோங்க. நம்ம வந்து 3 டம்ளர் நம்ம எதால் அளந்தோமோ அதால் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு கண்ணாடி கப் எடுத்துக்கோங்க. அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேங்க. நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டணுங்க. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், குக்கரில் 2 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் அளந்தோம். அதே கப்பால் வெல்லம் வந்து 3/4 கப்பு வச்சுன்னுக்குறேங்க. நீங்கள் வந்து 1 கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3/4 கப் போதும். அதனால் 3/4 கப்பு வெல்லத்தை வந்து 1 கப்பில் போட்டு நம்ம 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, கிண்ணத்தில் போட்டு நம்ம இதில் தூசு மண் கல்லுலாம் இருக்குங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி பாருங்கள், 1/4 கப் தண்ணி. இது பாகுப்பதெல்லாம் வர தேவையில்லைங்க. கரைஞ்சா போதுங்க. வெல்லம் கரைஞ்சிட்டு வெடிக்கட்டினா போதுங்க. நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு நான் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வச்சுக்கிறேங்க. போட்டுடலாங்க. பாருங்கள், நான் 2 ஸ்பூன் தாங்க நெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேணுன்னா ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க. நான் பருப்பும் அரிசியும் வச்சு குக்கரில் வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டுருக்குறேங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது குக்கர் விசில் அடங்கினோடனே நம்ம இதெல்லாம் ஊற்றிடலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க நம்ம இதை. பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க. எனக்கு வந்து லூ சாதம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுங்க. அதனால் நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுனேங்க. கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு கப்பு கூட ஜாஸ்தி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் கரைச்சி வச்ச வெல்லத்தை நம்ம ஊற்றிடலாங்க வெடிக்கட்டி. பாருங்கள், கேஸ் மேலே வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணுன்னா நீங்கள் இன்னொரு கப்பு கூட ஜாஸ்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. டக்குன்னு நம்ம இது செஞ்சிடலாங்க. இந்த தழுவு சாதம் இன்றைக்கி வந்து புரட்டாசி வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமைங்க. அன்றைக்கும் சங்கட சதுர்த்தி வந்துக்குதுங்க. அதனால் 2த்துக்கும் நான் வந்து தழுவு சாதம் செஞ்சிடலான்னு செஞ்சுன்னு இருக்கேங்க. ஏன்னா எனக்கு தண்ணியாக வேணும்னா நான் இலையில வச்சு பூஜை பண்ணுறதுக்குங்க. அதனால் எனக்கு தண்ணியாக வேணாங்க எனக்கு. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம இலையில வைக்கிறதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்புலாம் போட்டுடலாங்க. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாங்க. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம நிறைய வேலை இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமைக்கு. அதனால் டக்குன்னு நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்தோங்க. அவ்வளோ சீக்கிரம் செய்யணும், அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து வச்சு சாமிக்கு பெருமாளுக்கும் கணேஷாக்கும் வச்சு பூஜை பண்ண போகிறேங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.